ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் யூசஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான்ஸ்டிக் பாத்திரங்க இப்போ அதிகமாக வந்துருச்சு. கரண்டி, தவா, தோசை எல்லாமே வந்திருக்கு. கடாயில் வந்திருக்கு. நம்ம அதை வாங்கி வச்சுருக்கோம். சில பிராண்டட் பார்த்திங்கன்னா வாங்கின கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடும். அதை யூஸ் பண்ண முடியாது, நம்ம தூக்கி மூலையில் போட்டுருவோம். நான்ஸ்டிக்கெலாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு நினச்சிக்குவோம். பட் அப்படி இல்லை, அதை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். எண்ணெய் அதிகமாக அதுக்கு தேவைப்படாது. நீங்கள் வாங்கும் போதே தரமான பிராண்டாக வாங்கிட்டிங்கன்னா அந்த நான்ஸ்டிக்கு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதை க்ளீன் பண்ணும்போது நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி கம்பி மஞ்சி, ஸ்க்ராட்ச் பெயிட்டெல்லாம் போடாமல் அதுக்குன்னு சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ சில டைம் நம்மளுக்கு அந்த மசாலா பொருள்கள் ஒட்டிடுச்சு, தோசை மாவு ஒட்டிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. சோடா உப்பு அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது க்ளீன் ஆகிரும். நம்ம அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி முடித்தோடனே டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக தொடச்சிங்கன்னா அது மேலே இருக்கிற மசாலா ஐட்டம், எண்ணெய் பலகாரம், எண்ணெய் பசை எல்லாமே அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இப்படி தான் நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லா பொருள்களோடையும் அதை க்ளீன் பண்ண வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் பாத்திரங்களை. எல்லா பாத்திரங்களோடையும் அதை ஒன்றா போட்டு வச்சிடாதீங்க. அப்புறம் நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில வெண்ணெய் துளிகளை அது மேலே போட்டிங்கன்னா குமிழாக வரும். இதுதான் கரெக்டான ஃப்ளேம். இப்போ அது கரிஞ்சு போச்சுன்னா நம்ம அந்த ஃப்ளேம் கம்மி பண்ணணும்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதை நிறைய வாங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு வீட்டில் எண்ணெயோட யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே நான்ஸ்டிக் பாத்திரங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்கள் சேனலுக்கு இதுவரை சப்போர்ட் கொடுத்த அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் உங்களை யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பாஃபா கேம்ப்ஸ். நன்றி, வணக்கம்.